ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ மட்டும் என்கிட்ட இருந்த பொண்ணை பிரிச்சல்ல, அதே கஷ்டத்தையும் வேதனையும் நீயும் அனுபவிக்கணும். அதுக்கு உன் மகளை நானும் உன்கிட்ட இருந்து பிரிக்கணும்ல. நீ மட்டும் நல்லா வாழணும்னு மனசார வாழ்த்துறதுக்கு நான் என்ன உத்தம ராசாவ வில்லண்டா. சரி, இவன் ஆரம்பத்திலே பிள்ளைய தூக்காம இத்தனை வருஷம் கழிச்சு வந்து நிக்கிறானேன்னு உனக்கு யோசனையா இருக்குல்ல? விதை போட்டு முளைச்சதை பறிச்சுட்டா பாதிப்பு அவ்வளவு இருக்காது. நல்ல பெரிய மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் வெட்டணும்னு வச்சுக்கோ, பாதிப்பு அதிகமா இருக்கும். சரிதான வாசு? சரி விடு, பழைய கதையை பேசிக்கிட்டு எதுக்கு நான் ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? போயிட்டு போட்டு விடு. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். என்ன முடிவெடுத்திருக்கிற அத சொல்லு. இப்ப சமாதானமா போலாமா இல்ல சட்டப்படி போலாமா? நான் என்ன நினைக்கிறேன்னா சமாதானமா போயிடலான்னு நினைக்கிறேன். வயசாச்சுல்ல, எனக்கு இந்த கோர்ட்டு ஸ்டேஷன் அது இதெல்லாம் அலைய முடியாது. அது மட்டும் இல்ல, சென்னை வெதர் ஒத்து வரல. சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவெடுத்து என் பேத்தி என்கிட்ட கொடுத்தேன்னு வைய, நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். என்ன சொல்ற? எப்போ டிக்கெட் போட? எப்ப வேணாலும் போட்டுக்கோ. ஏன் இன்னைக்கே வேணாலும் போட்டுக்கோ. ஏன்னா திரும்ப ஊருக்கு நீ மட்டும் தான் தனியா போக போற. நீ சட்டத்தை காட்டி மிரட்டினாலும் சரி, உன் அந்தஸ்தை காட்டி மிரட்டினாலும் சரி, அதுக்கெல்லாம் நான் பயப்பட போறதில்ல. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள நீயா போனா உனக்கு மரியாதை. என்ன வாசு காமெடி பண்ற? எங்களுக்கு சம்பந்தமான ஒரு பொருளை நீ வச்சுக்கிட்டு எந்த சம்பந்தமும் இல்லை நீ சொன்னா அது எப்படி? உனக்கு என் மகளோட குணம் நல்லா தெரியும். அவ ஒரு பிடிவாதக்காரி. உன்னை விருப்பப்பட்டு கேட்டுட்டா அதை அடையாம அவ விடமாட்டா. அப்படிதானே நீ கூட அவ வாழ்க்கையில வந்த? என்ன மறந்துட்டியா? இப்ப அவ பிள்ளைய கேட்டிருக்கா. வாங்காம போனா நல்லாவா இருக்கும்? நீயே சொல்லு. தேவையில்லாம அவளை இங்க வர வச்சு பிரச்சனைய பெருசாக்கி நீ இப்ப அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை, அத எடுத்துக்காத வாசு. வாசு, அப்புறம் உனக்கு கூட வேறொரு பொண்ணோட உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு உங்க அம்மா நினைக்கிறாங்களாமே. பெத்தவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கோ, அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. வாசு, நீ கூட ஆள் பாக்குறதுக்கு நல்ல ஜம்முன்னு தானே இருக்க. வேணும்னா இன்னொரு பிள்ளைய பெத்துக்கோய. ஏய், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேல என்ன பத்தி ஏதாச்சும் பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உன் பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அதே மாதிரி என் குழந்தைக்கு அவ அம்மாவும் இல்ல. உங்களை எல்லாம் தலைமுழுகி பல வருஷம் ஆச்சு. பணம் காசுதான் முக்கியம்னு என்னையும் குழந்தையும் வேணும்னு போயிட்டு இப்ப எங்க இருந்து முளைச்சது இந்த திடீர் பாசம்? இத பாரு, நான் வளர்த்திருக்கிறது ஆலமரம். அதை சாய்க்கலாம் முடியாது. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க. கிளம்புகிறது. ஹெவி டென்ஷன், ஹெவி டென்ஷன். வாசு, நீ இப்ப ரொம்ப கோவத்துல இருக்கிற. இப்படி கோவத்துல எல்லாம் முடிவெடுத்தா அது சரியா வராது. நின்னு நிதானமா யோசிச்சு சொல்ல, ஒரு நல்ல முடிவா. அப்ப வாசு, ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் உனக்கு தெளிவுபடுத்திட்டு போறேனே. அதான் உன் மக, என் பேத்தி திவ்யா. அவளை ஆளை வச்சு தூக்கிட்டு போனா கூட
என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா சட்டப்படி அவ என் மகளோட சொத்து. வரட்டா?